எமது எல்லா வேண்டுதல்களுக்காகவும் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிந்து பேசும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயின் கோடான கோடி அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நாடி வர முடியாமல் உங்கள் இல்லங்களிலே இந்த அன்னைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே மிக சிறப்பாக மே மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இல்லத்திலே கூடியிருக்கின்ற
அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயினுடைய அன்பு குழந்தைகளே, இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய மேலான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருடைய இல்லத்தில் தங்கும்படியாய் அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலி வழியாக ஜெபிக்கிறோம். இந்த புனித வழி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மிக சிறப்பாக இந்த புனித வழியிலே பிறந்த நாள் கொண்டாடும் மிஸ் கிரேசி நன்றி திருப்பலியாகவும், மேலும் முதல் வார்த்தைப்பாடு நாளை கொண்டாடுகின்ற சிஸ்டர் ஆந்தனி மேரி நன்றி திருப்பலியாகவும், மேலும் இந்த புனித பலியை நன்றி திருப்பலியாக ஆண்டனி மரியா மற்றும் பீட்டர் மேக்லின் மேரி இவர் நன்றி திருப்பலியாகவும், இறைவனில் மரித்த ஜோஸ்பின் பால் ராபர்ட் இவருடைய ஆன்மா இலைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் அன்னையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நமது திருத்தலத்தின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இந்த புனித வழியை ஒப்புக் கொடுக்கிறோம். பாத்திமா நகரிலே அன்னை மரியாள் லூசியா என்ற அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்த பொழுது சொன்னார்கள், என் மகளே நீ அஞ்சாதே, என் மாசற்ற திரு இருதயம் உனக்கு பாதுகாப்பாகவும் அடைக்கலமாகவும் இறைவனை சென்று அடையும் வழியாகவும் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த தாயிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த தாயின் மாசற்ற திரு இருதயத்தை மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் நாம் போற்றும்படியாய் அழைக்கப்படுகிறோம். அந்த அன்னையின் மாசற்ற இதயத்திடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிப்பவர், நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்பவர். இந்த புனித வழி வழியாக தகுதியான முறையில் நாம் அவருடைய இந்த இறை விருந்தினை பங்கு பெற தடையாக இருப்பவற்றை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பட செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
கன்னியான மாட்சிமை நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இந்த கொரோனா வைரஸினுடைய கொடுமையிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார். எழுந்து உன் படுக்கையை நீரை சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்று அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகில் உள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று துர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 60 தொடக்கம் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோ யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே சீடர், இயேசுவின் சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வழிக்கு வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆரோக்கியத்தாயே, ஆதாரம் நீரே, தீராத துயர் போக்கும் மரியே என் பரிவே. ஆரோக்கியத்தாயே, ஆதாரம் நீரே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய இந்த புனிதமிக்க இந்த பெருநாளிலே, மே மாதம் அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மே மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே ஆயிரம் கோடி கோடியாய் மக்கள் குவிந்து திருப்பலியிலும் நற்கருணை ஆராதனையிலும் அன்னையினுடைய திருச்செபமாலையிலும் இறை ஆசிரை பெற்று செல்ல முடியாத உங்களுடைய வேதனை, உங்களுடைய துன்பம், துயரம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அன்னை மரியாள், நீங்கள் அவரை சந்திக்க வர முடியவில்லையே என்று உங்களுடைய ஏக்கங்களை அன்னை மரியாள் அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் சந்திக்க வர முடியாத சூழ்நிலையிலே அன்னை மரியாள் உங்கள் இல்லத்திலே அவருடைய உடனிருப்பின் வழியாய் உங்களை சந்திக்க இந்த நாளிலே உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். அன்னை என்ற பெயர் ஒரு அற்புதம் மிகுந்த பெயர். மாதா என்ற பெயர் மகிமை நிறைந்த பெயர். புனித ஜெர்மானுஸ் அழகாக சொல்லுவார், அன்னையே என் தாயே, என் வாழ்நாளெல்லாம் எப்பொழுதும் மாதா மாதா என்று என் உதடுகள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னையே அன்னையே என்று உச்சரித்து என் உதடுகள் உயிரை நான் பிரிய வேண்டும் என்று சொல்லுவார். என் உயிர் பிரிகின்ற வேளையிலே அன்னையே தாயே என்று உச்சரித்து என் உடலிலிருந்து என் உயிர் பிரியட்டும் என்று சொல்லுவார். அன்னையினுடைய நாமம் அத்துணை மகிமையானது, மேன்மையானது, வல்லமை மிக்கது. பேய்கள் நடுங்குகின்ற நாமம் அன்னையின் நாமம். எனவேதான் தூய மேக்ஸ்வெல்லின் கோல்வை சொல்லுவார்,
இந்த உலகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயருக்கு அடுத்தபடியாக ஒரு வல்லமை மிக்க மேலான நாமம் ஒன்று உண்டென்றால் அது அன்னை மரியாளின் நாமம் மட்டும்தான். அன்னையினுடைய பெயர் மட்டும்தான் உங்களுக்கு அருளையும் பாதுகாப்பையும், உங்களுக்கு இரக்கத்தையும், எல்லா விதமான தீமைகளிலிருந்து விடுதலையையும் தரக்கூடிய நாமமாக இருக்கும். எனவேதான் ஜான் மரிய வியானி அழகாக சொல்லுவார், அன்னையிடம் ஓடோடி வாருங்கள். எவ்வாறு ஒரு குழந்தை தன் தாயை பார்த்து ஓடோடி வந்து அந்த தாயின் கரங்களுக்குள் அடைக்கலம் புகுகிறதோ, அதே போல் அன்னையிடம் ஓடோடி வாருங்கள். ஏனென்றால் அவர் கரம், அவர் மகன் இயேசு கிறிஸ்துவை அரவணைத்த கரம், அவருடைய மடி, அவர் மகன் இயேசு கிறிஸ்துவை தாங்கிய மடி, அவரது இதயம், அவர் மகன் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்த இதயம். எனவே அதே அன்பையும், அதே அரவணைப்பையும், அதே பாதுகாப்பையும் அந்த தாயிடம் இருந்து நாமும் பெற்றுக் கொள்வோம். எனவே அன்னை மரியாளிடம் நீங்கள் ஓடோடி வாருங்கள். புனித பாத்திரே பியோ இன்னும் அழகாக சொல்லுவார், அன்னையிடம் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். Just abandon yourself into the hands of Mother Mary. She will take care of you. அன்னையிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். புனித மேக்சிமிலியன் கோல்வே அன்னையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அன்னையை நான் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறேனோ, அன்னையை நான் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் துன்பங்களை மறக்கிறேன். அன்னை இருக்கின்ற இடத்திலே துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை. அன்னையை பார்க்கின்ற பொழுது நான் என் துயரங்களை மறக்கிறேன். Whenever I feel the presence of Mother Mary, I feel there is no problems in this world. ஆக கடவுளுடைய அந்த தாயை நாம் கொடையாக பெற்றிருக்கிறோம். தாமஸ் அக்வீனாஸ் அன்னையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார், இறைவன் கடல் நீர் அனைத்தையும், வானத்தின் நீர் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி கடல் என்று பெயரிட்டார், சமுத்திரம் என்று பெயரிட்டார். அதே வேளையில் உலகத்தின் அன்பையும் ஆசிரையும் விண்ணகத்தின் அனைத்து கொடைகளையும் ஒன்றாக இணைத்து அன்னை மரியாள் என்று பெயரிட்டார். God the Heavenly Father gathered all the waters and he named ocean. At the same time, he gathered all the blessings of heaven and earth and he named Mother Mary. அன்னை என்றால் ஆசீர்வாதத்தின் தாய், அன்னை என்றால் அற்புதத்தின் தாய், மாதா என்றால் மகிமைகளின் தாய். மரியே என்று அழைக்கின்ற பொழுதெல்லாம் நம் மனங்களிலே மகிழ்ச்சியும் நமது இதயத்திலே உள்ள கவலைகளும் மறையும். ஏனென்றால் அன்னை மரியாள் நமது போராட்ட வாழ்வில், நமது துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த வாழ்வின் சகாய தாயாக, நமது வேதனையின் மத்தியிலே அடைக்கல தாயாக, நம்மை அரவணைக்கின்ற, நம்மை சுகப்படுத்துகின்ற ஆரோக்கிய தாயாக, நமது துக்கங்களிலே பங்கெடுக்கின்ற வியாகுல தாயாக, நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைக்கின்ற, நம்மை மாசு மறுவின்றி காக்கின்ற அமலோற்ப தாயாக இந்த தாய் நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த தாயிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், அந்த தாயின் கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே மிகச் சிறப்பாக அன்னையினுடைய இந்த புனிதமிக்க நாளிலே, இன்னும் சிறப்பாக இந்த புனிதமிக்க மாதத்திலே, அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் குடும்பமாக இணைந்து ஒரு நாளும் திருச்செவமாலை ஜெபிக்க மறக்க வேண்டாம். அதுதான் நாம் அன்னைக்கு செய்கின்ற மேலான ஒரு வணக்கமும், அன்னைக்கு செலுத்துகின்ற மேலான பக்தி முயற்சியுமாகும். எனவே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இணைந்து இந்த மே மாதத்தில் அன்னையுடைய திருச்செவமாலையை ஜெபியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். மாதாவிடம் நீங்கள் மன்றாடுங்கள், மகிமைகளை உங்கள் இல்லத்திலே காண்பீர்கள். அன்னையின் ஆசீர் இந்த அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாய் சிவாஜி நகரிலே உங்களுக்காக காத்திருக்கின்ற, கண் திறந்து விழி திறந்து கரங்களை விரித்து காத்திருக்கின்ற இந்த ஆரோக்கிய தாயின் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் என்னாலும் இருக்கும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், உங்களுடைய ஒவ்வொரு தொழிலுக்காகவும், உங்களுடைய இந்த கஷ்ட துக்க துன்ப வேலைகளிலே உங்களோடு அன்னையோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அன்பு தாய், ஆரோக்கிய அன்னை, அற்புதமிகு அருள்மிகு சிவாஜி நகர் தாய் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயிடம் இந்த வேளையில் நாம் எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளை எடுத்துச் சொல்லுவோம். மிகச் சிறப்பாக இந்த கொரோனா வைரஸில் துன்பப்பட்டிருக்கின்ற, துயரப்பட்டிருக்கின்ற இந்த உலகம் விடுதலை பெறும்படியாய் அன்னையுடைய மன்றாட்டினால் மட்டுமே இந்த நோய், இந்த கொள்ளை நோய் அகன்று விடுதலை பெறும்படியாய்
சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அங்கு மக்கள் அனைவருக்காகவும் திருச்சபைக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம். உங்கள் பதில் அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறை அரசு மண்ணில் பரவ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசையையும் பாதுகாவலையும் பெற்றுக்கொண்ட மகிமையின் ரோஜா மலரையும் உங்களை வேண்டுகிறோம். வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை மரியாதை வெளிப்பட்ட இறைவனின் அளவற்ற அன்பை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளவும் பகையை விடுத்து ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி பிறர் பணி செய்பவர்களாக வாழவும் நீதிமலரின் பூங்கோட்டமே உங்களை வேண்டுகிறோம். ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் நற்செய்திக்காக நாங்கள் அயராது உழைக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் சகோதர அன்பு கொண்டு சமாதானத்துடன் வாழவும் பாசமிக்க துணையாக என் மீது கனிவான பார்வை செலுத்தும்படி கன்னியரில் சிறந்த கன்னிகையை உங்களை வேண்டுகிறோம். ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இங்கு கூடியுள்ள எங்கள் அனைவரையும் அனைத்து ஆபத்து விபத்துகளிலிருந்தும் நோய்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் காத்தருட மிகவும் வணக்கத்திற்குரிய கன்னிகையை உங்களை வேண்டுகிறோம். ஆரோக்கிய தாயே அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய அன்னையே, உடன் கேட்ட மன்றாட்டுக்களை ஒருபோதும் இல்லை என்று நாங்கள் சொல்விப்பட்ட கேள்விப்பட்டதில்லை என்ற நம்பிக்கை எங்களுக்கு தருகின்ற எங்கள் தாயே, கொரோனா வைரஸின் பிடியிலே சிக்கி சின்னா பின்னமாக இருக்கும் இந்த உலகத்தை மீண்டுமாய் ஒரு முறை ஒரு கருணை கண்கொண்டு பாரும். இந்த முறை வைரஸினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் உமது அன்பு மகனுடைய அந்த நித்திய அருளை ஒளியை பெறவும், இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் சுகம் பெறவும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதுகாப்பில் உமது அற்புதம் மிகுந்த கரங்களிலே காத்தருளும்படியாய் அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புனித பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றளவுமை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டல்களும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா.
எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து